ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒசூரில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க பார்த்திங்கன்னா ஒசூரில் பிஜேபி கூட்டத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட இது 150வது பிஜேபி பொதுக்கூட்டம். ஏன்னா நம்ம அண்ணனை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய நியூஸில் கேள்விப்பட்டுனுக்கிறேன். கர்நாடகாவில் மிகப்பெரிய போலீஸ், அவங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. எந்தளவுக்கு பண்ணியிருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க. அவங்கள பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீட்டிங் பார்த்திங்கன்னா 5 மணிக்குன்னாங்க. நாங்கள் 4 மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம். அதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம், பாட்டு, டான்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டெல்லாம் ஒன்று கூட இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா தேசிய பாட்டு இது மாதிரி தான், பாரம்பரியமாக ஒரு சாமி பாட்டு தான் போட்டிருந்தாங்க. தெருக்கூத்து இது மாதிரிலாம் அவங்க எதுவுமே போடலை. அது ரொம்பவே பார்த்திங்கன்னா வரவேற்கத்தக்கது. அதுவும் நம்ம ஒசூர் பார்டர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் கூட தள்ளி போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கூட்டம் வராது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே கூட்டம் அதிகம். கிட்டத்தட்ட 5 மணிக்கு வரேன்னு அவங்க பார்த்திங்கன்னா தலையிலேருந்து வர லேட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 8-8:30 மணிக்கு அந்த டைமுக்கு தான் வந்தாங்க. அதுவும் ஜிஆர்டி வழியே வந்ததுனால ஃபுல் ட்ரெஸ்ஸு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்தளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு. ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ராம்நகரில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இடம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, சின்ன இடம் தான். போலீஸ் பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாட்டே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. கோலாட்டம், மெயினாக பார்த்திங்கன்னா கோலாட்டம், பரதநாட்டியம், அப்புறம் நாட்டுப்புற பாட்டல், அப்புறம் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தின்னு 3-4 லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா சாங்ஸு காட்டினாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரியுது இல்லைங்களா, இது ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி, நான் வரும்போது 4 இருந்துச்சு. 1 ஹவரில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துச்சு. 6:30, 6:45, 7 மணிக்கு ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்பயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேலே ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் செம்மையாக தான் இருந்துச்சு டான்ஸு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் எப்படி போய் டான்ஸ் ஆடுவாங்களோ அது மாதிரி ஆடினாங்க. தெருக்கூத்தோ அப்படி சினிமா பாட்டு இல்லாமல் இது இருந்தது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. மேலே பார்த்திங்கன்னா பரதநாட்டியம். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் பக்கம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் 3 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ஊருக்கு போக வேண்டியது. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா மீட்டிங்கை பார்த்துட்டு போனோன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணதுனால ஒரு 7-7:45 ஆகிடுச்சு, 8 மணி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போயே கூட்டம் எப்படி அள்ளுதுன்னு எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேங்க. அதுவும் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடுங்க. அங்கேருந்து வரும்போதே மியூசிக் என்ன, பாட்டு என்ன, என் மக்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அண்ணன் பாடுவாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அந்த எல்இடி போட்டுக்கிற வண்டியை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சிடுங்க. அது இல்லைன்னா பரவாயில்ல, எடுத்துருங்க, அந்த வண்டி எடுத்துருங்க. கடைசி எல்இடி வச்சிருக்கீங்கல்ல. நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நடைபெற்றிருக்கிறார். சட்ட நேரத்தில் இங்கே வருகை தர உள்ளதால் நடுவில் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. நீங்களே பார்ப்பீங்க. முழு வீடியோ பார்த்தா பாருங்கள். இதில் வந்து ஆளுங்கட்சி இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாரு. விருப்பம் பார்க்கலாம். இது ஒன்றும் நம்மளுடைய இதுக்காக போடல, மோட்டிவேஷன் புதுசாக எதனா இது பண்ணணும். ஏன்னா அவர் வந்த குறிக்கோள் வந்து நம்ம புதுசாக எதனா கொண்டு வரணுன்ற ஒரு இதில் தான் கொண்டு வந்தாங்க. அதை பார்க்க தான் யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். அதே டைமில் வந்து நிறைய குழந்தைங்க, நிறைய கை குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வந்துட்டார். இப்போ இந்த டைமெல்லாம் சரியான சவுண்ட்ஸு தெறிக்க விட்டுருச்சு. கூட்டம் ஃபுல் கூட்டம் கைஸ். நான்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்தளவுக்கு இருக்குன்னு. முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்திருந்த தலைவர்கள் அதான் அவங்களுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, அவங்களாம் எழுந்து சேர் மேலே நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கில் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இங்கேருந்து மட்டும் இல்லை, சுற்று வட்டாரம் அந்த பகுதியிலேருந்து வந்திருந்தாங்க. இன்றைக்கும் இந்த கம்பெனி ஒர்க்கிங் டேலையும் பார்த்திங்கன்னா
இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் கைஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்ட கிட்ட வர நாங்களாம் சேர் மேலே ஏறிதான் வீடியோ எடுத்தோம். அப்படிக்கும்போது ஃபுல் க்ரௌடு. என்ன பண்ணுறதுனே தெரில, அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம். அங்கேருந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இது. அந்த நெரிச்சல்லையும் நம்ம அண்ணன் பொறுமையாக வந்து எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு பாரபட்சம் பார்க்காம பார்த்துட்டு போனாங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ பிடிக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் எப்படின்னே சொல்லிட்டேன், இது ஒன்றும் என்னுடைய பர்சனல் இது கிடையாது. யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்காக நான் போடுறேன். மேபி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள் நம்ம ஒன்றா வராங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ஆர்மி ஃபோர்ஸ் வீரர்கள் 2 பேர் வராங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா லோக்கல் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ், அதாவது பிஜேபியிலேருந்து ஒசூர் தலைவர் போகிறாரு நாகராஜன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அண்ணன் போகிறாங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா சேர்மேல இன்னும் ஃபுல் கூட்டம் ஆயிடுச்சு. அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க. நான் மட்டும் இல்லை, என் பக்கம் இருந்த ஆன்ட்டி, குழந்தைங்க முன்னாடி தெரியும் பாருங்கள், குழந்தைங்க அவங்கெல்லாம் எப்படி கையில் வச்சுட்டு தொங்கி நிற்கிறாங்கன்னு. ஒரு வழியாக பார்த்து அண்ணன் போயிட்டாங்க. போனோடனே ஸ்பீச்சு தான். இதுக்கு மேலே 1 by 1 கேளுங்க, விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், இனிமேல் வேறு லெவலாக இருக்க போகுது. பண்ணி உட்காந்துக்குவா, உட்காருவா, நீ மேல உட்காந்துக்கிறா. மேல உட்காந்துக்கிறேன். உட்காரு உட்காரு நீ உட்காரு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் இருந்தோம் காய்ஸ். ஆனால் இங்கேருந்து எல்லாமே மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்ததுனால எல்லாம் முன்னாடி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி உட்காந்துவங்களெல்லாம் பார்க்க முடியல. நாம் எழுந்து பேக் சைடு போய் சுற்றின்னு வந்துட்டு அண்ணா ஸ்டேஜ் பக்கம் வந்துட்டோம். நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு, நம்மளால் ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல. அது இல்லாமல் அண்ணனும் பேசுகிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ராம்நகரில் ஒசூல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்கள் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு. அக்கம் பக்கங்கிற பில்டிங்ஸு இருக்கிற காம்ப்ளெக்ஸு, ஷோரூமு, பின்னாடி எண்டு வரைக்கும் ஃபுல் கூட்டம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எம்டியாக இருந்த ஈவினிங்காக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு. இதுக்கு மேலே ஸ்பீச்சு தான். அண்ணா வந்துட்டாங்க. வேறு லெவலில் இருக்க போகுது காய்ஸ். யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வயசு பசங்க வந்துருக்குறாங்க, குழந்தைங்க. ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಂದ್ರೆ ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಮೋದಿ. ಇನ್ನು 5 ಸಾವಿರ ಯಾರೋ ಹೆಚ್ಚು ಮಿನಿಸ್ಟರ್ அவன் வாங்குவானு 5 ಸಾವಿರ ವಾಂಗುವನು ಅಂದ್ರೆ ನಮಗೆಲ್ಲ ಫ್ರೀ ಕೊಟ್ಟಿದ್ಯಾರು? ನಮ್ಮ 5 kg ಅಕ್ಕಿ ಮೋದಿ ಕೊಟ್ಟಿರೋದು ಇಲ್ಲಿ. ಇನ್ನ 5 kg ಇವ್ರು ಕೊಡ್ತವ್ರೆ. ಆ 5 kg ಟಾಸ್ಕ್ ಫೋರ್ಸ್ಗಳೇ ವಸೂಲಿ ಅಲ್ಲೇ ಅದು ಇಲ್ವಾ? ವಿನಂತಿ ಮಾಡ್ತೇನೆ, ಈಗ ಇಷ್ಟೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಅಣ್ಣಮ್ಮಲ್ಲ ಹೀಗೆ ಮಕ್ಕಳು ಈಗ ಭವಿಷ್ಯ ಹೇಳಿದ್ರು ಅಣ್ಣಾಮಲೈ ಮೋದಿ ಅವ್ರದ್ದೇ ಹವ. ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೇನೆ, ಈಗ ಕೆಲವೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಚುನಾವಣೆ ಬರ್ತದೆ. ಆ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಓಟ್ ಹಾಕ್ಬೇಕು? ನನಗೂ ತಮಿಳುನಾಡಿನ ಪ್ರಭಾರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದು ಸಾರ್ಥಕ ಆಗಿದೆ. ನನಗೆ ವಿಶ್ವಾಸ ಇದೆ ಮುಂಬರ್ತಕ್ಕ
தாமரை அவர்களுக்கு தமிழர் என்ன தாமரை ரொம்ப நன்றி. யாத்திரையினுடைய 150வது அற்புதமான இந்த நிறைவு கூட்டத்திலே பின்னாடி வாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, மிக முக்கியமாக தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தொண்டர்களும் தலைவர்களும் தங்களுடைய உடலை வருத்திக் கொண்டு உங்களோடு சேர்ந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலை படைக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி கட்டிக்கொண்டு எல்லாம் செல்ல வேண்டும். மூன்றாவது முறையாக 2024 மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதற்கு நிறைவாக இந்த யாத்திரை தமிழகத்தில் அடுத்தடுத்து போல நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய நம்பிக்கையை ஒன்று கொடுத்திருக்கிறது. சாதாரண நம்பிக்கையிலேயே மிகப்பெரிய நம்பிக்கை. தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக 2024 நம்முடைய காலம், தாமரையின் காலம், பாரதிய ஜனதா கட்சியின் காலம், நரேந்திர மோடியின் காலம் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று. சகோதர சகோதரே, இதற்கு முன்பு பேசினார். இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு செய்து இப்பொழுது கர்நாடக அரசியலில் 3 தலைவராக அங்கே கர்நாடகாவில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிபிஐ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக 150வது எண்மண் மக்கள் யாத்திரை நடத்தினார். அடுத்து என்னுடைய பேச்சிலே ஒரு தலைவர் குறிப்பிட்டு பேசிக் கொண்டு வருகிறேன். ஐயா, ஜூலை 28ஆம் தேதி 2023 ராமேஸ்வரத்துல சாயங்காலம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த யாத்திரையை துவங்கி வைத்தார். ஜூலை 29ஆம் தேதி முதல் தொகுதி ராமேஸ்வரம், 25வது தொகுதி தூத்துக்குடி இருக்கக்கூடிய கோவில், 50வது தொகுதி தேனி மாவட்டத்திலே கம்பம், 75வது தொகுதி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பக்கத்தில், 100வது தொகுதி திருச்சிக்குடைய ஸ்ரீரங்கம், 125வது தொகுதி கும்பகோணம், 150வது தொகுதி எங்கேயும் கூட திட்டம் போட்டு ஒசூருக்கே 150வது வர வேண்டும் என்று திட்டம் போட்டீங்க. கும்பகோணத்துக்கு 125 செல்ல வேண்டும் என்று திட்டம் போடுங்க. 100வது தொகுதியாக ஸ்ரீரங்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வேறு வேறு காலகட்டத்தில் சென்னையிலே பெருவெள்ளம், தென் தமிழகத்திலே பெருவெள்ளம் நடந்த போதெல்லாம் இந்த யாத்திரை மாற்றி மாற்றி நடந்து இயற்கையாகவே நமக்கு 100வது தொகுதி ஸ்ரீரங்கமாகவும், 125வது தொகுதி கும்பகோணமாகவும், 150வது தொகுதி நம்முடைய ஒசூராக எந்த மண்ணுக்கு அந்த தன்மை இருக்கிறதோ, எந்த மண்ணிலே தேசியம் ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மண் தானாக இந்த யாத்திரையை தேர்வு செய்து 150வது எங்களுடைய தொகுதி, 125வது கும்பகோணம், 100வது ஸ்ரீரங்கம் என்பதை நீங்களே தேர்வு செய்யுங்கள். ஐயா, இந்த யாத்திரையை திருப்பி பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய அரசியல் பாடம். வேலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்குமே ஒரு பெரிய அரசியல் பாடம்.
தமிழகத்தை உன்னிப்பாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம யாத்திரையை நடந்து போகும் பொழுது நம்மோடு பெண்கள் ஒரு சின்ன வண்டியில 6 குடத்தை வைத்து குடத்திலே தண்ணியை நம்புவதற்காக 5 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ராமநாதபுரத்திலே இந்த துயரமான காட்சியை பார்த்துக் கொண்டு யாத்திரை நடக்கும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் தாய்மார்களும் கூட நடந்து விடுவாங்க. வண்டியை கையில் எடுத்துக்கிட்டு வண்டியை போவாங்க. நான் கேட்டேன், ஏன் அப்படி போறாங்க? ஐயா, 75 ஆண்டு கால தமிழக அரசியல்ல எங்க ஊருக்கு யாருமே குடிக்கின்ற தண்ணியை பத்தி யோசிக்கல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பத்தி யோசிக்கல. அதனாலதான் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சீதனமாக இந்த வண்டியும் திருடத்தில் முடிவாங்க. அதே போல ஒரு இடத்திலும் கூட அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய வேலையில நாங்களும் சென்று பங்கேற்கிறோம். அது மண்பாடங்களாக இருக்கலாம், என்னென்ன சின்ன சின்ன வேலை சிற்பிகளாக இருக்கலாம், ஓவியங்களை தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மணப்பாறையில முறுக்காக இருக்கலாம், கோவில் பட்டியலை கடலை மிட்டாயாக இருக்கலாம். அந்த ஊர்ல என்ன தயார் செய்கின்றார்களோ அவர்களோடு அமர்ந்து யாத்திரையிலே நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் கொடுத்த அன்பு அலாந்தியா முதல் முறை எல்லாத்தையும் பார்த்தோம். இதற்கு முன்பு பார்த்தது கிடையாது. தமிழர் என்கின்ற இனத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் தான். இந்தியம் பாரதம் என்கின்ற இனத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள். மக்களுக்கு ஆற்றிய அன்பு நம்மோடு வீட்டிலிருந்து எத்தனையோ பிற பலகாரங்களும் சாப்பாடு சமைச்சு வந்து யாத்திரையில போகும்போது கொடுத்துருக்கலாம். கட்டி பிடித்து ஆரத்திலே ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் புத்தகத்தை இருக்கின்றார். கட்டி பிடித்து நம்மோடு நடனமாடி இருக்கின்றார். முகத்திலே எத்தனையோ கண்ணீரை பார்த்திருக்கின்றனர். அவங்க ஏன் உணர்ச்சி வசப்பட்டவை? ஐயா, எங்களுடைய காலத்தில் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இந்த யாத்திரையை பார்க்கும்போது எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த யாத்திரையுடைய பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒசூர நின்றது. 149 தொகுதியில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் என்றார். இதுவரை 9 தொகுதியிலேயே நடக்க முடியும். இன்னைக்கு ஒசூர் உட்பட நடக்க முடியாம ஒரு இன்ச் ஒரு 50 பைசா காசு போட்டதுமே வர முடியாது. வண்டிகளே வர வேண்டிய கட்டாயம். பொள்ளாச்சியில, பல்லடத்துல எத்தனையோ இடத்துல நடக்க முடியவில்லை. கிலோமீட்டர்ல மக்கள் நிற்கிறாங்க, விவசாயிகள் நிற்கிறாங்க, தாய்மார்கள் நிற்கிறாங்க, குழந்தைகள் நிற்கிறாங்க, இளைஞர்கள் நிற்கிறாங்க, படித்தவர்கள் நிற்கிறாங்க, படிக்காதவர்கள் நிற்கிறாங்க, தினக்கூலி செய்பவர்கள் நிற்கிறாங்க. வண்டியின் மேல் ஏறி அனைவரையும் சந்தித்து இருக்கிறேன். நீங்க எப்படி ஒற்றுமொழில வந்தோமோ அதே போல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் நினைக்கலாம் நாங்கள் ஆண்டு இருக்கின்றோம். 1967 மாறி மாறி நாங்கள் ஆட்சியில் இருக்கின்றோம். இவங்களை விட்டா நாங்க, எங்களை விட்டா அவங்க அப்படிங்கிறது 2024 மாறுடைய நம்பிக்கை எங்களுக்கு இருக்க. யாத்திரை அப்படிப்பட்ட எழுச்சியை நீங்களாகவே எழுச்சி உருவாக்க, நீங்களாகவே வந்திருக்க, நீங்களே உங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி வைத்து எந்த ஊர் வேலை செய்தாலும் கூட சொந்த ஊரில் அந்த யாத்திரை வரும் பொழுது யாத்திரையில இருக்க வேண்டும் என்ற வந்திருக்கின்றன. அதனால்தான் சகோதர சகோதரிகள இதெல்லாம் ஒரு மைல்கல், இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஏழையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட இதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி. 50வது தொகுதி ஒசூர்ல நீங்கள் அளித்திருக்கக்கூடிய புத்துணர்ச்சி என்பது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் என்பது தயாராகிவிட்டது. வாக்குப்பெட்டிகளுடைய எண்ணிக்கைக்கு மட்டும் நாம் காத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் நடத்த. 2024 உலகம் போற்றக்கூடிய உத்தமர் 9 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், 10வது ஆண்டில் அறிவித்து வைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 3வது முறை வருவது உறுதி, சத்தியம், நிச்சயம். சின்ன பாப்பாவை மேல கூப்பிட்டு, அரசியலே தெரியாத ஒரு குழந்தையை மேலே கூப்பிட்டு, டிவி நியூஸ் பேப்பரை படிக்காத ஒரு குழந்தையை மேலே கூப்பிட்டு, 2024 தேர்தல் யார் ஜெயிப்பாங்கன்னா சொல்லுவாங்க, மோடி தாத்தா தாங்க ஜெயிப்பாங்க. இப்ப டிவியில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் பேசுவதே மோடி 400 ஜெயிப்பாரா, 450 ஜெயிப்பாரா, இல்ல 500 தாண்டுவாரா என்பது மட்டும்தான் டிவியில பேச தவிர மோடி ஜெயிப்பாரா என்ற பேச்சு.
அந்த அளவுக்கு மக்களை எல்லாம் தொட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு மோடியுடைய திட்டங்கள் வீடு வந்திருக்கலையா? இத்தனை நாளாக ஏழை என்கின்ற ஜாதி வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வீடு இல்லையா? மோடியுடைய கான்கிரீட் வீடு உங்களுக்கு வீடு வேறு இல்லையா? ஆட்சிக்கு வந்த போது இந்தியாவில் 64% மக்கள்கிட்ட மட்டும்தான் கேஸ் எடுத்து இருந்துச்சு. இன்னைக்கு வாய்கிலேயே பேசுறாங்க, திராவிட மாடல் அரசு பேசுறாங்க, வாய்கிலேயே பேசுறாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேலே இந்தியாவில் ஆட்சி செய்கிறது. அந்த ஒரு கட்சி மட்டுமே 4-5 பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறது. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 64% மக்கள் கையில தான் ஒரு கேஸ் அடுப்பு, சாதாரணமான ஒரு கேஸ் அடுப்பு. 36% மக்கள் விறகடுப்பையும் மண்ணெண்ணையும் சமைச்சிருக்கிறார். எனக்கு 9 ஆண்டுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது 99.994% வீட்டுல கேஸ் அடுப்பு கொண்டு வந்திருக்கு. 100% வீட்டுல கேஸ் அடுப்பு 36% உயர்த்தி இருக்கின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 11 கோடி கழிப்பறைகளை கட்டினோம். சாலையாக்கள் தெரியாது. கழிப்பறை இல்லாத ஒரு வீட்டிலே வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் கழிப்பறையுடைய வழி அவர்களுக்கு தெரியும். ஊரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நம்முடைய சகோதரி மட்டும் 4 மணிக்கு எந்திரிக்கணும். முடித்துவிட்டு வீட்டுக்கு வரணும். இவர்களுக்கு தெரியாது. பணக்கார குடும்பத்துல அவர்களுக்கு தெரியாது ஏழைகளுடைய கண்ணீரும் பசி இருக்கக்கூடிய பசித்தினுடைய வலியும் அவர்களுக்கு தெரியாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 கோடி கழிப்பறை கொண்டு கட்டி கொடுத்த ஒரு பெண்ணுடைய சன்மானத்தை காப்பாற்றிருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமே 55 லட்சம் கழிப்பறை ஐயா. இந்த வீதியில் நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அக்கா இருக்கிறார். பஜ்ஜி கடையிலிருந்து, போண்டா கடையிலிருந்து, பூ விற்கிற அக்காவிலிருந்து, பழக்கடை இருக்கிற அண்ணனிலிருந்து சாதாரண மனிதர்கள் கடுமையாக உழைத்து மழை வந்தாலும் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு சாப்பாடு. சுட்டரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு சாப்பாடு. அவங்களுக்கு லீவு கிடையாதுங்க, அவங்களுக்கு பொங்கல் கிடையாது, அவங்களுக்கு தீபாவளி கிடையாது. உழைத்தால் மட்டும்தான் காசு, காசு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்று தமிழகத்தில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு சுகநீதி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு 10,000 ரூபாய் வட்டி இல்லாமல் முதல் தவணை கட்டி முடித்த பிறகு 20,000 ரூபாய் வட்டி இல்லாமல் 2வது முறை கட்டி முடித்த பிறகு 50,000 ரூபாய் சுபநிதி என்பது சாலையோர வியாபாரிகளுக்கான சாதாரண நீங்க 300 பெரிய தொழிற்சாலைகள், 5,500 சிறு குறு தொழிற்சாலை தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய பண்பு ஒசூர் இருக்கிறது. குண்டூரிலிருந்து விமானம் வரை தயாரிக்கக்கூடிய ஊர் எந்த ஊருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த மண்ணுக்கு யார் ஒசூருக்கு வந்தாலும் கூட வெற்றி அடைவார்கள் என்ற இந்த மண்ணுடைய சரித்திரம் ஒசூர் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். முத்ரா கடன் திட்டத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியும் ஐயா. முத்ரா கடன் திட்டத்தில் தமிழகத்திற்கு மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய் 2 lakh crore இந்தியாவிலே அதிகமாக முத்ராவிலே கடன் பெற்று அதன் மூலமாக உயரக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா திட்டத்தில் கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம். தமிழகத்திற்கு வந்திருக்க இந்தியாவின் முதல் மாநிலம் முத்ராவிலே அதிகமாக பயன்பெறும். பேசிக்கிட்டே போறாங்க, விடிய விடிய பேசலாம். 9 ஆண்டுகள் நம்முடைய சாதனை என்ன, இந்தியாவுடைய மாற்றம் என்ன, எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். சுகாதாரத்திலே, பொருளாதாரத்திலே, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில, பாதுகாப்புல, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்புல, நல்ல ஒரு அரசாட்சியில, சாமானிய மனிதர்களை மையத்திலே வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தன்மை, எதை நீங்கள் கோடிட்டு பார்த்தாலும் கூட 100க்கு 100 மார்க் நம்முடைய மோடி அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் சகோதர சகோதரி. அதனால்தான் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு தேர்தல், இதுவரை இந்தியாவில் எத்தனையோ தேர்தல் 1952 நடந்திருந்தாலும் கூட 2024 தேர்தல் என்பது எலெக்ஷன் ஆஃப் சர்டனிட்டி, யார் ஜெயிப்பாங்க என்பது தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல். இந்திய அரசிலே முதல் முதலாக 2024 தேர்தல் 400, 450, 500 என்கிற கேள்விக்கு மட்டும் விடை கொடுக்கக்கூடிய தேர்தல் 2024. ஐயா, தமிழகத்திலே சொல்லுகின்ற பொய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய்.
தமிழர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கட்சி நடத்துகின்றோம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய புள்ளிகள். ஐயா, என் கையில இந்து பேப்பர்ல செப்டம்பர் 17ஆம் தேதி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்து பேப்பர் அதை பற்றி எழுதின குறிப்பு என்னுடைய கையில் 1949 செப்டம்பர் 16ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி பதிவு செய்யப்பட்டது. எதுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது கே நீலமேகம் அந்த மீட்டிங்குடைய தலைமை தாங்கிறாங்க. திராவிடியன் பெடரேஷன் என்கின்ற அமைப்பு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, ஈவி ராமசாமி நாயக்கர் அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு சுயநலவாதியாக மாறிவிட்டார், அதற்காக எங்களுக்கு அவரோடு ஒத்துப் போவதில்லை, தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கின்றோம் என்று கே நீலமேகம் ஐயா அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். அதன் பிறகு பேசக்கூடிய சி.என். அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதல் திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார், Ramaswamy Naikar did not respect the wishes of the party member. He behaved in an autocratic manner after his recent marriage. அவருடைய திருமணத்திற்கு பிறகு சர்வதிகாரியை போல் ஈவி ராமசாமி நாயக்கர் அவர் நடந்து கொள்கின்றார், அதற்காக எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, ஒரு புதிய கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். இவருடைய இவர் பேப்பர் இருக்கிறது இல்லையா, புதிய கட்சி ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட முதல் பொதுக்கூட்டம், இது போன்ற முதல் பொதுக்கூட்டம் 16ஆம் தேதி 18ஆம் தேதி செப்டம்பர் 1949 போடுறாங்க. கட்சி பதிவு செய்து 2 நாட்கள் கழித்து பொதுக்கூட்டம். மேடையில் இது போன்ற தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். யாரெல்லாம் மேடையில் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் பேரை படிக்கிற பாருமையா. முதல் பேர் பாரதிதாசன், 2வது பேர் அண்ணாதுரை, 3வது பேர் ஆசை தம்பி, 4வது பேர் கே சாமி, 5வது பேர் சுப்பையன், 6வது பேர் பரங்குசம், 7வது பேர் நீலமேகம், 8வது பேர் ஈ.கே. சம்பத், 9வது பேர் எஸ்.ஆர். சுப்பிரமணியம், 10வது பேர் என்.வி. நடராஜன், 11வது பேர் காஞ்சி கல்யாண சுந்தரம், 12வது பேர் நெடுஞ்செழியன், 13வது பேர் சுப்பிரமணியம், 14வது பேர் சீனிவாசன், 15வது பேர் ஜீவரத்னம், 16வது பேர் சின்னராஜு, 17வது பேர் தங்கப்படம், 18வது பேர் வன்னிமுத்து, 19வது பேர் மதுரை முத்து, 20வது பேர் சுப்பிரமணியம், 21வது பேர் அரசு, 22வது பேர் மணிமொழியார், 23வது பேர் சத்திவாணி முத்து, 24 பேர் மதியழகன், 25 முருகு சுப்பிரமணியம், 26 மொய்தீன், 27 கே அன்பழகன். கர்நாடகா அவங்க பேர் இருக்குங்களா? கட்சி ஆரம்பிச்ச போது இருக்குங்களா? இல்லை. நான் சொன்ன இந்த 27 பேரும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க குழந்தைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேர குழந்தைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குடும்பத்தில் 4வது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இந்த 27 பேரை சேர்த்துக்கக்கூடிய சொத்து பட்டியலை பார்த்திருக்கிறீர்களா? இப்படித்தான் ஐயா திராவிட கழகம் ஆரம்பிச்சு. பூங்காவில சென்னையில செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 சாயந்தரம் 4 மணிக்கு போடப்பட்ட பொதுக்கூட்டம். என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் நேர் ஜாதியர்கள் ஆளுகிறார்கள், நேர் ஜாதி வர்க்கம் வந்து தமிழ்நாட்டை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, அதனால நமக்கு ஒரு புதிய கட்சி தேவைப்பட்டது. அப்பனாச்சும் நேர் ஜாதி தான் ஆண்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு குடும்பம் தாங்க ஆளு. நேர் ஜாதி ஆளுகிறார்கள் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் மீட்டிங் மேடையில் இருந்த 27 பேர் நான் படிச்சேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 5 பெரும் தலைவர்கள் 1949 இருந்து 1967 வரை 5 தலைவர்கள், திமுகவுடைய 5 பெரும் தலைவர்கள். அண்ணாதுரை ஐயா, ஈ.கே. சம்பத் ஐயா, என்.வி. நடராஜன் ஐயா, வி.ஆர். நெடுஞ்செழியன் ஐயா, கே.ஏ. மதியழகன் ஐயா, இவங்கதான் திமுகவை உருவாக்கினார். திமுகவுக்கு கொள்கை கொடுத்தார், திமுகவுக்கு ஒரு தன்மை கொடுத்தார், திமுகவை உணர்வு போட்ட இந்த 5 தலைவர்கள் நடத்தினார்கள். அதனாலதான் அவங்க பேர் 5 பெரும் தலைவர். அண்ணாதுரை ஐயா தெளிவாக இருந்தார்கள். அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, அவர் ஆட்சிக்கு பின்பும் சரி, அவருடைய குடும்பத்திலே ஒருவர் கூட திமுகவிலே உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பது அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்கை. அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமள தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டார் அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன். காரணம், தனக்கு புற்றுநோய் இருக்கிறது, தனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை, இன்னொரு மனிதனுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று கிணத்திலே குதித்து அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் தற்கொலை செய்து கொண்ட தமிழகம்.
அதன் பிறகு ஈவிகே சம்பத்தையா திமுகவே வேண்டாம், கருணாநிதியே வேண்டாம், அந்த கட்சியிலிருந்து ஒதுங்கி வெளியே போனார். அதன் பிறகு விஆர் நெடுஞ்செழியன் ஐயா திமுகவே வேண்டாம், கருணாநிதியை வேண்டாம், எம்ஜிஆர் ஐயாவோடு போய் எம்ஜிஆர் ஐயாவுடைய ஆட்சியில தமிழகத்தினுடைய ஸ்பீக்கராக இருந்தார். அதன் பிறகு கேஏ மதியழகன் ஐயா ஒரே வயசு, கட்சி ஆரம்பித்த பொழுது மதியழகன் 23 வயசு, கருணாநிதி அவருக்கு 23 வயசு. தன்னுடைய இடத்திற்கு மதியழகன் வந்து விடுவார் என்று மதியழகன் அவர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு வைத்து கலைஞர் அவர்கள் கழுத்தை பிடித்து மதியழகன் கட்சியை விட்டு வெளியே தூக்கி வீசினார். ஆரம்பித்த 50 தலைவர்கள் இல்ல, 50 தலைவர்கள் இல்ல. இன்னைக்கு நாங்கள் ஒரு சாதியை எதிர்த்து ஆரம்பித்தோம், இவர்களை எதிர்த்து ஆரம்பித்தோம், பொய்யை சொல்லி ஆரம்பித்த திமுக ஒரு குடும்பத்தினுடைய கையில இன்று தமிழகம் மாற்றி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற சமூக சகோதரர். இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையுடைய முக்கியமான நோக்கம் திமுக என்கின்ற தீய சக்திய தமிழகத்தினுடைய மண்ணிலிருந்து வேறொரு மடியோடு அகற்ற வேண்டும் என்பது எண்மண் எண்மக்கள் யாத்திரை. இன்னைக்கு பாருங்க, இதை தாண்டி இன்னைக்கு திமுக எப்படி மாறி இருக்கிறது பார்க்கலாம். அவங்க ஒரு நண்பர் திமுக கேட்டவொடனே நீங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்க ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே திமுக பிஜேபி சேர்ந்துருவேன், அதாவது நீங்க பேசுறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. ஒரு திமுகவை சார்ந்த நண்பர் அங்கிருந்து எனக்கு இந்த பக்கம் எங்க பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாருங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு முழு குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார். முதல்ல கலைஞர் குடும்பத்துக்கு வரலாம் ஐயா. கலைஞர் கருணாநிதி, கனிமொழி கருணாநிதி எம்பி, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர், மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர், மூக அழகிரி ஐயா முன்பு எம்பி, தயாநிதி மாறன் எம்பி, கலாநிதி மாறன் சந்திங்க ஒரு பெரிய பட்டியல் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. விடுவோம். துரைமுருகன் மூத்த அமைச்சர், அவருடைய மகன் கதிரானந்த் எம்பி, பொன்முடி இப்ப அமைச்சர் இல்ல மூத்த அமைச்சராக இருந்தாரு, அவருடைய மகன் கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர், ஐ பெரியசாமி மூத்த அமைச்சர், அவருடைய மகன் செந்தில்குமார் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், தங்கம் தென்னரசு இன்னைக்கு நிதி அமைச்சர், அவருடைய அப்பா தங்கபாண்டியன் மூத்த எம்எல்ஏ, தங்கம் தென்னரசுடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னையுடைய எம்பி, கீதா ஜீவன் தூத்துக்குடியில அவங்க அப்பா பெரியசாமி எம்எல்ஏ, இன்னைக்கு கீதா ஜீவன் எம்எல்ஏ, கீதா ஜீவனுடைய தம்பி தூத்துக்குடி மேயர், அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு அமைச்சர், அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் மூத்த அமைச்சர், அவருடைய தந்தை அன்பில் பொய்யாமணி மூத்த அமைச்சர் எம்எல்ஏ, மூன்றாவது தலைவர் தயாநிதி மாறன் பாராளுமன்ற உறுப்பினர், கருணாநிதியினுடைய பேரன் முரசொலி மாறனுடைய மகன் ஐயா உங்கள் நாட்டுக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவங்களுடைய அப்பா பிடி ராஜன், அதற்கு பிறகு பிடி பழனிவேல் ராஜன், இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் மூன்றாவது தலைவர், பேராசிரியர் அன்பழகன், அவருடைய பேரன் வெற்றி செல்வன் இன்னைக்கு வில்லிவாக்கத்துடைய எம்எல்ஏ, வீரபாண்டி ஆறுமுகம் மூத்த அமைச்சர், அவருடைய குடும்பத்திலிருந்து ராஜா செரியன் சட்டமன்ற உறுப்பினர், ஆற்காட்டு வீராசாமி மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி இன்னைக்கு வடசென்னையினுடைய. இது குடும்பாட்சி இல்லைங்களா ஐயா? விட்டு வச்சிருக்காங்களா? பாக்கி இருக்கிறீங்களா? மிச்சவங்களும் கொஞ்சமா இருக்கிறா? ஒரே குடும்பம் தமிழகத்திலே கூட்டு கொள்ளை அடிப்பதற்கு கோபாலபுரத்திலிருந்து திருச்சி வரை, சேலம் வரை, கள்ளக்குறிச்சி வரை, வெள்ளூர் வரை, கோயம்புத்தூர் வரை அனைத்து இடத்துடன் கூட 1949 ஆரம்பித்த கட்சி, 50 தலைவர்கள் இருந்த கட்சி, எனக்கு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில தமிழகம் சுற்றி சின்னாபனமாக கொண்டிருக்கிறது. ஐயா நம்ம மோடியை அடிக்கடி சொல்ற வார்த்தை, நாங்கள் குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர்கள். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே முதல் தலைமுறை ஆட்கள், அதனாலதான் இங்க வந்து நின்று இருக்கிறீங்க. சொந்தமா நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அதனாலதான் பிஜேபி கூட்டத்தில் இருக்கிறது. அரசியல் ஆர்வம் இருக்கிறது, நீங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதற்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் 99% சாதாரண மனிதர். ஐயா ஒரு சாதாரண மனிதனுடைய வழி, ஒரு சாதாரண மனிதனுக்கு தான் அந்த வழி தெரியும். கடைக்கு போய் நீங்கள் நானும் ஒரு செருப்பு வாங்க, சைஸ் 10 ஒரு செருப்பு வாங்க,
ஒரு செருப்பு மட்டும் போனோடனே வாங்குவீங்களா? 10 செருப்பு போட்டு பாப்பீங்களா? 10 செருப்பு போட்டு பாப்பீங்களா? போனோடனே ஒரு செருப்பு எடுத்து வந்துருவீங்களா? 10 செருப்பு போட்டு பார்ப்போம். கடிக்குதா? கலர் சரியா இருக்குதா? கால்ல உட்காரதா? 2 சைஸ் கடையில் நம்ம கால் இருக்கா? இந்த பிராண்ட்ல 10 சரியா இருக்கா? அந்த பிராண்ட்ல 10 சரியா இருக்கா? கடையில ஒரு சகோதரி அந்த செருப்பு கடையில சேல்ஸ்கெல்லாம் இருப்பாங்க. ஒரு செருப்பு போடுற சகோதரி பொறுமையா 10 செருப்பு எடுத்து வைப்பாங்க. ஒரு செருப்பை தேர்வு செய்த பிறகு அந்த சகோதரி மிச்சம் இருக்கக்கூடிய 9 செருப்பை தொடச்சு உள்ள வைப்பாங்க. ஒரு பஜ்ஜி கடையில போய் பஜ்ஜி வாங்க, எண்ணெயை சூடா வச்சு பதமா வச்சு வாழைக்காய பதமா வச்சு எந்த திறமையும் இல்லாத கோபாலபுரம் குடும்பம் எப்படி ஆட்சியில் இருக்க முடியும்? எப்படி இருக்கும்? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன திறமை? எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக திமுகவுடைய குடும்பத்தில் சினிமாவில் நடிக்க வச்சார். ஸ்டாலின் ஐயா நடிக்க சினிமாவை பார்த்திருக்கீங்களா? அரசியலுக்கு வந்த பிறகு எல்லா சினிமா விலைக்கு வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா நடிச்ச சினிமா யூடியூப்ல இருக்கு, அவங்க சினிமாவை பார்க்க. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மகன் மு.க. முத்தையாவுடைய சினிமா இருக்கு. இவங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு போட்டியாக வர வேண்டும் என்கின்ற ஆசைதான். நான் சொன்னேங்க, பதவிக்கு லிப்ஸ்டிக் போட்டு குதிரைன்னு சொன்னா எப்படி இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள் சிவாஜி. அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஃபர்ஸ்ட் உங்களை சினிமாவுக்கு வந்தாங்க. சினிமாவுக்கு வந்த பொழுது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு அரசியல் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு அரசியல் பிடிக்காது, நான் குடும்ப அரசியல் பண்ண மாட்டேன், எங்களுக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா சொன்ன பிறகு அவருடைய பையன் உதயநிதி அரசியல் ஐயோ நான் என் பாட்டுக்கு சினிமாவில் நடிக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்தை கூட நடிக்க வச்சாங்க. சந்தானத்துக்கு ரசிகர்கள் அதிகம் என்பது திமுகவுக்கே தெரியும். சந்தானத்தை பார்க்கிறப்ப அதே பிரேம்ல இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா அவருடைய முகம் என்பது உங்களுடைய மனதிலே வரும் என்பதற்காக சந்தானத்தோடு நடிக்கும். ஹிந்தி தெரியாது போடாத டிஷர்ட் போட்டுட்டு ஹிந்தி நடிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நடத்திட்டு, ஹிந்தி தெரியாது போடாத டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஹிந்தி படமா தமிழகத்துல ஒரு படமா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நமக்கு தெரியாது நடக்க போகுது. உதய ஸ்டாலின் எம்எல்ஏ உன்னை எம்எல்ஏ வந்து திமுக சொன்னா பாரியா, என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ ஆகி மக்களுடைய அன்பை பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கிறார். நான் சொன்னேன், ஆமா ஏற்றுக்கிறோம், மக்களுடைய அன்பை பெற்று எம்எல்ஏ ஆகிருக்கிறார், ஏற்றுக்கிறோம். ஆனா அந்த தொகுதி 25 வருஷமாக திமுக எம்எல்ஏ இருக்கிறது. அந்த திமுகவுடைய கரைக்கோடை உறுப்பினர் நிறுத்திருக்கலாமே, இறைச்சலாளர் நிறுத்திருக்கலாமே, 50 ஆண்டு திமுக கட்சி குலைத்த ஒரு சகோதரர் நிறுத்திருக்கலாமே, எங்கய்யா சொல்லி அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும். திமுக வந்த உடனே எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு அமைச்சராக தகுதி என்னன்னா சினிமா படத்தில் நடித்தார் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. அவருக்காக ராஜ்பவன்ல கல்வி விழாவை நடத்தி ஆளுநரை அழைத்து முதலமைச்சர் என்று ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் தனியாக பதவி பிரமாணம் செய்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர். முக்கியமான விஷயம் கொடுக்கணும். தமிழகத்தில் அவவே சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு, தென் தமிழகத்திலே வெள்ளத்துல ஆடு மாடு அடிச்சுட்டு அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் கேட்டாருன்னா 42 கோடி ரூபாய்க்கு எப்போ ரேஷன் கார்டு போடுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கலா அந்த ரேஷன் கார்டை விட்டுட்டு அடுத்தடுத்த குழாய் போட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் கேட்டாருன்னா செஸ் ஒலிம்பியாட் நடத்துவாங்க. அதுவும் சினிமா நடிகர்களுக்கே அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்தாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வேணும்னா எது வேணாலும் தமிழ்நாட்டில் நடத்திக்கலாம். ஏன்னா பக்கத்து இளவரசர் அவருடைய பெயர். இன்னைக்கு அடுத்து தயாராயிட்டார். அன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாடு போட்டதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம் திமுக சுத்திட்டு இருக்கோம். தம்பி புரிஞ்சுக்க, சேலத்துல இளைஞரணி மாநாடு போடாதேன்னு இயற்கை மாநாட்டை 4 முறை தள்ளி வச்சிருக்கு. புரிஞ்சுக்கலாம், இயற்கை கொடுக்கக்கூடிய மெசேஜ். அப்படியே கூட எம்எல்ஏ இருக்கிறாங்க, கட்சி இருக்கிறாங்க, குடும்பத்தில் நாங்க இருக்கோம். நாங்க நைட்டு திமுகவை பொறுத்தவரை 1 நிமிஷத்துல முடிவு, 2 நிமிஷத்துல அறிவிப்பு, 3 நிமிஷத்துல அந்த முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க. அதாங்க என் குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி. இன்னைக்கு சேலத்திலே பிரம்மாண்டமா மாநாட்டம் நடத்துவோம்.
எங்களுடைய இளைஞர்களுடைய சூறாவளி உதயநிதி ஸ்டாலின் ஏறுவாடு. அடுத்த நான் துணை முதலமைச்சர் அறிவிச்சேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எதுக்குனே வயசானவங்க எல்லாம் கட்சி நின்றுட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை முதல்வர் அறிவிச்சார். இன்னொரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவங்க பக்கத்துல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரும் பாருங்க. குடும்ப ஆட்சியில ஒரு மனிதன் மேடையிலே வந்து அந்த நாற்காலியிலே அமர்ந்தால், தகுதி இல்லாத ஒரு மனிதன் அந்த நாற்காலியில் அமர்ந்தால் தனக்கு பக்கத்துல தகுதி இல்லாத மனிதர்களை அமர வைப்பான். என தகுதி இல்லாத மனிதர்களை பக்கத்துல அமர வச்சாதான் நீங்க அறிவாளியா தெரிவிக்கலாம். உதயநிதி ஸ்டாலினை பற்றி யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமல் உட்கார்ந்து 3வது தலைமுறை அரசியல்வாதி, தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு இன்னொரு பதவியும் இருக்கு. உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவராக ஒரு பொறுப்பில் இருக்காங்க. நல்ல ஜோக் சொன்னீங்க. பதிவு பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல். அன்பில் மகேஷ் பொய்யாமலுடைய 80% நேரம் சினிமா பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெயிலர் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நேரம் இருந்தா பள்ளிக்கூடத்து பக்கம் போய் கீழே விழுதா, தண்ணி வருதா, வகுப்பறை இருக்கா, குழந்தைகள் படிப்பாங்களா? ஐயா, இந்த பதவியில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. சி சுப்பிரமணிய ஐயா இருந்தாங்க. மிகப்பெரிய மனிதர்கள், தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர்களாக மிகப்பெரிய மகான்கள் இருந்த சேர்ல ஒரு தகுதி இல்லாத மனிதன் அமர்கின்றார் என்பதற்காக தகுதி இல்லாத மனிதர்களை பக்கத்தில் அமர வைக்கிறார். ஒரு பேரை நான் படிக்க பாருங்க. நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை. இவர்களுக்கு ஆளுநருக்கு தகுதி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. KKSSR ராமச்சந்திரன் 8ஆம் கிளாஸ் பாஸ், 10ஆம் கிளாஸ் டிஸ்கண்டினியூ. KM நேரு 12ஆம் கிளாஸ் பாஸ். TM அன்பரசன் 11th ஸ்டாண்டர்ட். அனிதா ராதாகிருஷ்ணன் 10th ஸ்டாண்டர்ட். செந்தில் பாலாஜி 12th ஸ்டாண்டர்ட். T மூர்த்தி 12th. சேகர் பாபு SSLC. ஜிந்தி மஸ்தான் 8ஆம் கிளாஸ். இப்ப மோடி ஐயாவுக்கு பக்கத்துல பார்ப்போம். இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மோடி ஐயா நிறைய படிச்சிருக்காருன்னு நான் சொல்லுங்க. மோடி ஐயா 5 டிகிரி வாங்கியிருக்காருன்னு நான் சொல்லுங்க. ஆனா மோடி ஐயா எப்படி ஆட்சி பண்றாருன்னா அறிவாளர்களை பக்கத்தில் அமர்த்தி இருக்கிறார். அஸ்வினி வைஷ்ணவ் IAS அதிகாரி, வாட்டர்ல MBA படிச்சாங்க. நீங்க ரயில்வே பார்த்து நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு துறையை பார்த்து, அமித்ஷாஜி உள்துறையை பார்த்து, 75 அமைச்சர்களை பாருங்க. பியூஷ் கோயல் தொழிற்சாலையை பார்த்துருக்கேன், டெக்ஸ்டைல பார்த்துருக்கேன். ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறையை பார்த்து. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு மனிதன் பெரும்பாட்சியில வந்தா தன்னை சுற்றி தகுதி இல்லாதவர்களை அமர்த்திக் கொள்வார். இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களை விட கோமாளிகளை மேயரா வச்சிருக்கிறாங்க. மேயர்கிட்ட உட்கார்ந்தாத்தான் மேயரை விட அறிவாளியாக இவர்கள் தெரிவார். சென்னையில தங்கச்சி ஒருத்தர் மேயரா இருக்கார். மழை வர்றதுக்கு முன்னாடி 98% முடிச்சிட்டோம் சார், எல்லாம் சூப்பரா இருக்கும் சார், தண்ணி வந்து எங்களுக்கு போகாது. என்னையாது சென்னையில தண்ணி இருக்கா, தண்ணியில சென்னை இருக்காது தெரியும் கேள்வி கேட்டா நேரம் சொல்றாங்க. இல்லைங்க, 42% முடிச்சிருக்கேன், கொஞ்சம் தண்ணியில முதல் எல்லாம் வரல, அப்புறம் பதக்கப்படுறேன். அண்ணாமலை எதுக்கு அரசியல் பண்றாரு? முதல்ல வந்துச்சா தண்ணியில? ஏன்னா சேகர் பாபுக்கு தெரியும், அந்த அம்மா உட்கார வச்சாத்தான் சேகர் பாபு அறிவாளியா தெரியுறாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம், தென் தமிழகத்தில் வெள்ளம், மக்கள் பாதிப்பு. நம்முடைய முதலமைச்சர் எங்க இருக்காரு நீங்க நினைச்சீங்கன்னா, முதலமைச்சரை வரவேற்பதற்கு எல்லா தலைவர்களும் டெல்லி. முதலமைச்சர் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் தம்பி போய் என்ன எட்டி பார்த்துட்டு வாப்பாதோ, மழை பெய்யும் சொல்றாரு, எட்டி பார்த்துட்டு வாப்பா. உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அவருக்கு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொல்லாம நடிக்க முடியாது. ஒரு திரைப்பட இயக்குனர் கூடவே கூட்டிட்டு போறார். ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொல்லுப்பா.
ஏதோ உதயநிதி ஸ்டாலின் மலையில நனைஞ்ச மாதிரியோ, மலை வெள்ளத்துல கஷ்டப்பட்ட மாதிரியோ, கூரை வீட்டுல வாழ்ந்த மாதிரியோ, ஏழைகளுடைய உணர்ச்சியை தெரியும் என்பது போல உதயநிதி ஸ்டாலின் போய் கலெக்டர்கிட்ட போய் ஆர்டர் போடுறாரு. இந்த தண்ணியை நிறுத்துங்க, இந்த தண்ணியை கேட்குங்க, இந்த தண்ணியை வெட்டி விடுங்க, இந்த தண்ணியை விடுங்க. துரைமுருகன், கே என் நேரு அந்த அமைச்சர்கள் சென்னையில் உட்கார்ந்து இருக்காங்க. திருநெல்வேலியில மேயர் சொன்னீங்களா, இவங்களோட கோமாளிகள் தான் மேயரா இருக்காங்க. திருநெல்வேலியில மழை கொட்டும் பொழுது மேயர் எங்கிருக்காருன்னா, திருநெல்வேலி மேயர் சென்னையில இளைஞரணி மாநாட்டு பந்தலை பார்த்துட்டு இருக்காரு. சேலத்துல இளைஞரணி மாநாட்டு பந்தலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால்தான் சகோதர சகோதரிகளை மோடியை அடிக்கடி சொல்றது, குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கணும், கரையா மாறி கரையா அழிக்கிற மாதிரி அமைச்சர்கள் ஒரு பக்கம் அழிப்பார், அமைச்சர்களை விட கோமாளிகளை அதிகாரிகளை வைப்பான். அவ்வளவு தமிழ்நாட்டுல திறமையான அதிகாரிகள் இருக்கிறான், அவங்கள வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் மீட்டிங் அமைச்சர்கள் பேசினா, ஓ அமைச்சர் என்ன அறிவாளித்தனமா பேசுறாருன்னு பிரசுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கோமாளிகள் உட்கார வச்சிருக்கான். ஐயா நல்லா ஸ்டடி பண்ணியாச்சு, நீங்களும் பார்த்துக்கீங்க. இதனால்தான் மோடி ஐயா குடும்ப ஆட்சி இருக்கின்றார். குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். குடும்ப ஆட்சி வந்தாலே சிஸ்டம் கரையை அடிக்கிற மாதிரி அடிச்சுவார். அதனால்தான் இந்தியாவில ராகுல் காந்திக்கு நம்ம இடமே கொடுக்கல, வேண்டாம். ஐயா நீங்க பாருங்க, ராகுல் காந்திக்கு 53 வயசு, அமித்ஷாஜிக்கு 59 வயசு. 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? 53 வயசுல சின்ன குழந்தையை கூட ராகுல் காந்தி இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களே மனசு விட்டாங்க, நான் ஒண்ணு படிப்பேன், இது யாரு சொன்னாங்கன்னு நீங்க சொல்லணும். வினாடி வினா போட்டி சொன்னீங்கன்னா சாக்லேட். உண்மையில இதை விட சிறப்பாக இஸ்லாமிய நாடுகளுடன் நட்புறவில் இந்தியா இருந்திருக்க முடியாது. பிரதான இஸ்லாமிய நாடுகளோடு நமது உறவுகள் இப்பொழுது மிக உயரமாக சிறப்பாக இருக்கிறது. சொன்னது யாருங்க? அண்ணாமலை சொல்ல, சிசிவலியோடு சொல்ல, பிஜேபி காரங்க சொல்ல, காங்கிரஸ் கட்சி சசி தரூர். அடுத்து ஒரு காலத்தில் நாம் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டோம். ஆனால் இன்று பிரதமர் மோடி செல்லுகின்ற இடமெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. யார் சொன்னாங்க? கே.பி. ராமலிங்கம் சொல்லியிருப்பாரா? பிஜேபி காரர் மோடிக்காக சொல்லியிருப்பாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலோட் அவர்கள் சொன்னார். என் அனுபவத்தில் மத்திய அரசு எந்த விதமான பாரபட்சமும் யாருக்கும் காட்டவில்லை. எவ்வளவு நிதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டால் உடனே அந்த பணத்தை அனுப்பக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. யார் சொன்னார்? மேடையில் தலைவரை பார்க்கிறேன், நரேந்திர சத்தியமா சொல்ல. இதை சொன்னது சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சியில முன்னாள் துணை முதல்வர் TSC டியோ அவர்கள் சொன்னார். இன்னைக்கு மோடிய பிரச்சாரத்தில் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. மோடி தாங்க எல்லாம் சும்மா டிராமா. காங்கிரஸ் உண்மை பேசுறாங்க. ராகுல் காந்திக்கு கூட கம்பேரிசன் இல்லையா? என்னையா ராகுல் காந்தி மோடிக்கெல்லாம் யாரும் கம்பேரிசன் இல்லைங்க. அவர்தாங்க சொன்னது யாரு? கார்த்தி சிதம்பரம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார வீரர்களாக காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது. ஒருத்தர் கிளம்பி வரலாம் காங்கிரஸ்ல. எத்தனை நாளைக்கு ராகுல் காந்தியை பார்ப்பாங்க? எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? 17 முறை ராகுல் காந்தியை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ராக்கெட் எத்தனை டைம் லான்ச் பண்ணுவீங்க? ஒரு மனசாட்சி வேண்டாம் ஒரு மனுஷன். எத்தனை முறை லான்ச் பண்ணுவீங்க? மறுபடியும் இதை எயின்ஸ்டீன் சொல்லுவார். எயின்ஸ்டீன் கேட்டாங்க, ஐயா முட்டாள்னா யாரும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து ரிசல்ட் மட்டும் வேற வரும் நினைக்கிறாங்க, அவன் தான் முட்டாள் எயின்ஸ்டீன் சொன்னார். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப லான்ச்சிங் பேட் மாதிரி லான்ச் பண்ணி ஆனா இந்த முறை ரிசல்ட் வேற மாதிரி வரும் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பாங்க. எயின்ஸ்டீன் அவர்கள் சொன்ன முட்டாள்களுக்கு உதாரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. 2024 மோடி அவர்கள் ஜெயித்தது அவருடைய ஆளுமை, அரசாட்சி, உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, ஒரு ஏழையை நம்முடைய ஆட்சியினுடைய நடுவில் வைத்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த தன்மை, இதுதான் மோடி ஜெயித்தார். நான் பலரிடத்திலே சொல்லுகின்றேன், மோடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒருவன் திறந்து வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். என்னன்னே அண்ணன் வந்தாரு,
திமுக ஆரம்பிச்சு சரித்திரத்துக்கு போய் அங்க போய் குடும்ப ஆட்சியை பேசி எல்லாம் பேசிட்டு ஒசூரை பத்தி பேசலையே. நம்முடைய திமுக எம்எல்ஏ பத்தி அண்ணன் பேசாம எம்எல்ஏ பத்தி பேசாம என்னடா ஒசூர்ல நீங்க 150வது மீட்டிங் நடத்தல. ஐயா, உயர் நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை அறிக்கை கொடுக்கிறாங்க. என்ன, தமிழகத்திலே 4600 கோடி ரூபாய் மணல கொள்ளையடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை வைக்கிறது. உயர் நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனை பார்க்க, துரைமுருகன் அவர் இங்க பார்க்க, மாற்றி மாத்தி இப்ப அந்த பாத்திர போட்டி நடந்து கைதாகும். ஐயா, அதையெல்லாம் தாண்டி ஒசூர் ஒரு புண்ணியாத்தமா இருக்கிறார். ஒசூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் ஓய் பிரகாஷ் வீட்டை பார்த்தீங்களா? நான் கேட்டேன், யாரா 10 ஏக்கர்ல வீடு கட்டிருக்கேன். டிவிஎஸ் நகர்ல 10 ஏக்கருக்கு ஒரு வீடு. நான் கேட்டேன், அதானிகள் வந்துட்டாரா ஒசூருக்கு? நம்ம தலைவர் அதானி எல்லாம் வரலமே, நம்ம எம்எல்ஏ அதானி அந்தானி தானே, ஊழியர்களுக்கு புதுசு அதானி அந்தானி. 10 ஏக்கர் வீடு ஒசூர். தாண்டி பாருங்க ஐயா, கனிமவள கொள்ளையில ஒசூர் மட்டுமே ஆய்வுப்படி 1000 கோடி ரூபாய் கனிம வளங்கள் ஒசூரில் கர்நாடகாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. போயிட்டே இருக்கு. அனுமதிக்கப்படாத வகையில் ஜல்லி, அரசுக்கு 1 ரூபாய் வருமானம் வராம 1000 கோடி ரூபாய் இங்கிருந்து கடத்திருக்காங்க. இதுல ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஆதி பைரவா ப்ளூ மெட்டல். அந்த ஆதி பைரவா ப்ளூ மெட்டல் எந்தவித அனுமதியும் வாங்காம ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு யாரோ ஒரு தைரியமான அதிகாரி, நேர்மையான அதிகாரி தப்பித்தவரை ஒசூருக்கு வந்துட்டார். அவர் போய் ஏன் அந்த ப்ளூ மெட்டல் நீங்க ஓட்டுறது, எந்த ஆய்வும் இல்லாமல் சொல்லிட்டு அந்த அதிகாரி போய் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அதிகாரிக்கு ஒசூர் எம்எல்ஏ கொடுத்த பரிசுன்னா தூத்துக்குடி போறா. தூத்துக்குடி அந்த அதிகாரி சொல்றாரு, ஐயா இந்த நாட்டில் நல்லவங்க இருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு அதிகாரி வந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை சீல் வச்சுட்டார். பேய் போய் பூதம் வந்துச்சு சொல்லுவாங்க. இந்த அதிகாரிக்கு தூத்துக்குடி போட்டா அடுத்து பூதம் சீல் வச்சுட்டார். இன்னைக்கு எம்எல்ஏ பேரை மாத்திட்டா மக்களுக்கு தெரியாது. அதைத்தான் திமுக நம்ம 50 வருஷமா பண்றோம்னு ஆதி பைரவா ப்ளூ மெட்டல்ஸ் புது பெயரு சஞ்சீவி ப்ளூ மெட்டல், சஞ்சீவனி ப்ளூ மெட்டல் மாத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எம்எல்ஏ அண்டவாளம் அதுல தனித்தனியா மேகசின்ல முதல் பக்க கவர்ல அட்டை படத்துல ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அது போன்ற ஒரு எம்எல்ஏ, திமுக ஒரு எம்எல்ஏ ஒசூர்ல இருக்கிறாங்க. அதை தாண்டி பள்ளிக்கூடம் ஒசூர்ல அக்டோபர் மாசத்துல முதலமைச்சர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போட்டோ போஸ்ட் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தை ரிப்பன் கட் பண்ணி நான் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சேன்னு போனார். முதலமைச்சர் போனார். 2 வாரத்துல மேற்கூடை பொத்துக்கிட்டு கீழே விழுந்து. பள்ளிக்கூடத்தை தொட்டவரும் சரியில்லை, கட்டியவரும் சரியில்லை, கான்ட்ராக்டரும் சரியில்லை. இப்படி தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்துல 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கிறது. 13,000 வகுப்பறை. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒன்னா, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஒன்னா, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஒன்னா, 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு கவனம் இல்லை, வேறு எதுக்கு கவனம் இல்லை. சிடி ரெட்டி ஒரு விஷயம் சொன்னார். மோடி அவர்கள் ஒரே நேரத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. கேட்டீங்களா? அதை ஒன்று கிருஷ்ணகிரி கொடுத்தாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 9 ஆண்டுகள்ல மொத்தமாக கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15, ஒரே நேரத்தில் கொடுத்தது 13. இன்னைக்கு நீங்க பாருங்க, நீட்டுக்காரன் எனக்கு நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம் கையெழுத்து வாங்க ஒரு குரூப் சொல்லிட்டு, படிச்சவங்களுக்கு படிப்பை பற்றி தெரியும், படிக்காதவங்களுக்கு நீட்டை பற்றி என்ன தெரியும்? திமுக தலைவர்கள். ஐயா, திமுக 5 முறை ஆட்சியில் இருந்து இப்ப 6வது முறை ஆட்சியில் இருக்கிறார். 1967 இருந்து 2011 வரை 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவக் கல்லூரி 5 முறை ஆட்சியில் இருந்து 2011 வரைக்கும் 5 கொண்டு வந்தார். தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 9 ஆண்டு ஆட்சியில் இருந்த பாஜக
தமிழகத்திற்கு கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி பதினல்ல. இப்ப நீட் ரகசிய புரிஞ்சுட்டாங்கல்ல ஐயா, நீட் ரகசிய முட்டை இல்லைங்கய்யா, மண்டையில் முட்டை பண்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முட்டை தூக்கி சுற்றுறாரு. முட்டையில் இல்லைங்கய்யா, மண்டையில். ஓ, திமுக 5 அரசு மருத்துவக் கல்லூரி 17 தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா. மோடி ஐயா 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா. அப்ப மோடி ஐயா நோக்கம் என்ன? நீட் மூலமா எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். ஸ்டாலின் ஐயா நோக்கம் என்ன? நீட் இல்லாம எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். அப்படித்தான் டொனேஷன் வாங்க முடியும். இது ஒரு முட்டையை தூக்கிட்டு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உண்மை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது எனக்கு தெரியும். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்தாங்க. ಬಾಲನನ್ನ ಸೋದರು ಕರ್ನಾಟಕ ಬಂದಿದ್ದಾರೆ. ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ. ತಮಿಳುನಾಡು ಯಾವ ತರ ಇರಬೇಕಾದ್ರೆ ಹೊಸೂರು ಬಹಳ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್. ಹೊಸ ಎಜುಕೇಶನ್ ಪಾಲಿಸಿಯಲ್ಲಿ ಮೋದಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಣ್ಣ ನೀವೆಲ್ಲ 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಓದಬೇಕು. ಮೊದಲನೇ ಭಾಷೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಮದರ್ ಟಂಗ್ ತಮಿಳು ಓದೋ, 2ನೇ ಭಾಷೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಓದೋ, 3ನೇ ಭಾಷೆ ನೀವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಕನ್ನಡಿಗರಿದ್ದೀರಾ, ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ತೆಲುಗುದಿರಾ, ತೆಲುಗು, ಮಲಯಾಳಂ, ಇಸ್ಲಾಮಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿದ್ದೀರಾ, ಉರ್ದು. ಸೂಪರ್. ಇದು 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ சார். ஹிந்தி என்ன சார் வந்துச்சு? இங்க ஹிந்தி எங்க சார் வந்துச்சு? திமுக உண்மையாலுமே மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் இந்திய திரிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்காதீங்க, தமிழ திரிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்க. ஏன்னா மோடி அவருடைய தொந்தரவு தாங்க முடியல. தமிழா பேசுறாரு போராட்டத்தில். ஐநா சபைக்கு போய் ஆரம்பிக்கிறார், யாரும் மூளை யாவரும் கேளு. அது தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. என்ன மீனிங்? பாடல்ல கையா பாடல்ல போய் திருக்குறளுக்கு சொல்றார். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு மோடி ஐயா சமீபத்தில் ஒரு இரங்கல் செய்தி எழுதினார். அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்தாண்டு நெஞ்சாமை வேந்தர் கண்டு எழுதினார். திருவள்ளுவருடைய திருக்குறள் எழுதினார். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது எப்படியா மோடி இந்த திருக்குறளை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை கேப்டன் அவர்களை கரெக்டா வச்சு எழுதாரு. அஞ்சாமை கேப்டனுக்கு அஞ்சாமை, ஈகை கொடுக்கிறது, அறிவு நாளை ஊக்கம், மக்களை என்கரேஜ்மெண்ட், இன்னான்கு நெஞ்சான் வேந்தர்கள். ஒரு மன்னவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 குணம் இருக்கிறது. காசியிலே தமிழுக்கு சங்கம் எடுக்கிறாரு ஐயா. காசியிலே தமிழ் சங்கம் நடக்குது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. நமக்கெல்லாம் இந்தி கற்பிரிவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம பண்ட பார்த்து கூட ஹிந்தி ஏதாவது போர்டு வச்சுனா கூட மாற்றி இல்லை மோடிக்கு தெரிஞ்சவங்க கற்பிரிவா செய்து இருக்கிறாங்க, ஹிந்தி தெரியாது. அவர் எப்படி பாருங்க, எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பு கடிதத்தை இருப்பாங்க. சகோதரர்களை நீங்க மொழிபெயர்ப்பு கடிதத்தை கேளுங்க, நான் பேச பேச அது தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். கீழே யார் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வந்தாங்களோ அவர்களுக்கு அதே நாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் கழிச்சு டெல்லிக்கு போறார். நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கூட்டணியில ஹிந்தியில பேசுறார். உடனே ஸ்டாலின் ஐயா டிஆர் சொல்றார், ஏன்பா நமக்கு தான் ஒண்ணும் புரியாதுன்னு தெரியுங்க, அவர் ஹிந்தியில பேசுறாரு, நீ மொழிபெயர்ப்பை சொல்லி சொல்லுப்பான். உடனே டிஆர் கேட்கிறார், நோ 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 மெய் மெய் மெய். இந்த ரகத்தாத்தான் சொல்ற மாதிரி எங்களுக்கு மொழியாக்கம் வேண்டும். நிதிஷ்குமார் சொல்றாரு, மொழியாக்கம் என்ன வெளியே போ. ஆங்கிலேயர் வந்தாங்க, ஹிந்தியை திரிச்சாங்க, அப்படி திரிச்சாங்க, இப்படி திரிச்சாங்க. 25 நிமிஷம் லெக்சர் கொடுக்கிறார் நிதிஷ்குமார் இந்து கூட்டணி மீட்டிங். கையை கட்டிக்கொண்டு 2 பேர் அதை கேட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து உதாரணத்தை இருக்கிறார். ஆனா இதே மோடி அவர்கள் லக்னோல வாரணாசியில ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாட்டுல மொழிபெயர்க்கல, ஹிந்தி பேசக்கூடிய வாரணாசியில தமிழ் மொழிபெயர்ப்பாங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மரியாதையை நீங்க 2 பேரும் கற்பூரி மாதிரி அங்கிட்டு உட்காந்துட்டு இப்ப 2 பேரும் ஹிந்தி டியூஷன் வச்சு படிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அடுத்த ஹிந்தி கூட்டணி மீட்டிங் போகும்போது ஹிந்தி கூட்டணி மீட்டிங்ல போகும்போது அதுக்கு டியூஷன் மாஸ்டர் வச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளை முழு பொய்யை நம்பாத. அடுத்த 3 மாத காலம் பொய்யா கிளம்பி வருவாங்க, பொய்யா பேசுவாங்க.
பேச ஆரம்பிச்சா காலையில் 4 மணி வரைக்கும் பேசுவதற்கு மட்டுமே ஒரு கூட்டத்தை போட்டு 1967 2024 ஜனவரி மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் பேச ஒரு நாள் கூட்டம். எதிர்கட்சியா இருந்தா பொங்கலுக்கு 5000, ஆளுங்கட்சியா இருந்தா பொங்கலுக்கு பணமே கொடுக்காம பொங்கல் உடனே பத்திரிகை எனக்கு வந்தாங்க, அண்ணே பொங்கலுக்கு ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கல, நீங்க பிரஸ் மீட் கொடுங்க. நான் சொன்னேன், ஏன் சகோதரா உனக்கு இன்னும் புரியலையா சகோதரா, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி புரியலையா? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான். திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரஸ் கேட்பாங்க, அண்ணே அப்ப 1000 ரூபாய் கொடுப்பாரா? எங்க தளபதி கண்டிப்பா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அப்படியே நமக்கு அப்படியே பிபி லைட்டா ஏற்றுவாங்க. அடுத்து போய் சேகர் பாபு கேட்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? பிபி அப்பதான் 125 130 கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, 1000 ரூபாய் வருமா வரா? சேகர் பாபு சொன்னாங்க, எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சிங்க, எப்படிங்க முதலமைச்சர் கொடுக்காம அப்படி எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே செட் பண்ணுவாங்க. 1967 இதே டிராமா தாங்க பாக்குறோம், பூசையிலேயே பாக்குறோம். அந்த 1000 ரூபாய் கொடுக்க நான் சொன்ன மாதிரி நடக்கும் பாருங்க. 3வது நாள் 1000 ரூபாய் வரும். பேசாம வேலையை பாருங்க, என்ன வேலையை பார்த்து சொன்ன மாதிரி உதயநிதி சொன்னாரு, நீங்க அப்பா கொடுப்பாரு. சேர்பாபு சொன்னாங்க, பெண்களுக்கான ஆட்சி எப்படிங்க கொடுக்காம இருக்கும்? 3வது நாள் அவர் சொல்றாரு, நிதி பற்றாக்குறை காரணமாக 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கின்ற சகோதர சகோதரிகளை நீங்கள் இதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனா திமுக பத்தி நமக்கு நல்லா தெரியும். யாராவது 1000 ரூபாய் கொடுத்துட்டா, அதே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒத்தையிலே கொடுக்கும் கத்தையிலே எடுக்கக்கூடிய கட்சி. ஒத்தையிலனா 1000 ரூபாய் நோட்டு, கத்தையிலேனா மின்சார கட்டணம் உயர்வு, தயிர் உயர்வு, பால் உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் உயர்வு, லஞ்சம் உயர்வு. ஒத்தையிலே 1000 ரூபாய், கத்தையிலே 10,000. அதற்கெல்லாம் நீங்க மயங்க மாட்டீங்க தெரியுங்களா? 2024 அடுத்த கட்டம் கொள்வதற்கான தேர்தல். ஐயா, இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி டெல்லியில குஜராத்ல பிறந்த ஆள் கிடையாது. யாருக்கு தமிழ்மொழியம் முக்கியம் இருக்கிறதோ, யாருக்கு நேர்மை இருக்கிறதோ, யார் தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்றார்களோ, யார் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, யார் எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, யார் ஏழை தாய்க்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுடைய பேர் நரேந்திர மோடி. 2024 நீங்க ஓட்டு போடுறது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை நம்பிக்கைக்காக, நாணயத்திற்காக, நேர்மைக்காக, வளர்ச்சிக்காக. நிச்சயமாக நீங்கள் செல்வீர்கள் நம்பிக்கை கொடுக்க. அற்புதமான விழாவை 150வது சட்டப்பேரவை நம்முடைய தொகுதியில எண்மக்கள் யாத்திரை வந்திருக்கிறது. இதற்கு கடுமையாக உழைத்த நம்முடைய தலைவர்கள் தேவை நான் சொல்லவில்லை என்றால் பெரும் தவறாகும். நம்முடைய அற்புதமான மாவட்ட தலைவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் என் நாகராஜன் அடுத்தது நம்முடைய யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள். எனக்கு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மக்கள் எல்லாம் செஞ்சது இல்லாம வரணும், ரோட்ல இப்படி போடுங்க. நேற்று கூட பெரிய யாத்திரைக்கே வரமாட்டேன், எப்படி பெண்கள் பாதுகாப்பா வந்துட்டு போவாங்க. எண்மக்கள் யாத்திரைனா பாதுகாப்பு. ஒரு பெண் தைரியமாக இந்த யாத்திரைக்கு வந்ததற்கு செல்லலாம் என்கிற நம்பிக்கை இந்த யாத்திரை கொடுக்கும். ஆனா என்னையெல்லாம் மேனேஜ் பண்ணி 150 தொகுதிக்கு உருட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் நரேந்திர அவர்கள் இருக்கிறார். நரேந்திர மூத்த தலைவர், பல நாட்கள் நடத்தியிருக்கார். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்காக அவர்கள் இதயத்திற்கு எப்பொழுதுமே தப்பு 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 பிடிக்காதுங்க, ஒசூறு 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 தான் பிடிக்கும். அப்படிப்பட்ட தலைவர் நரேந்திர அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார். அண்ணன் நரசிம்மன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஐயா நேர்மையான மனுஷனான அரசியல். அப்படியே அட்டல் வாஜ்பாய் ஈர்ப்பு எல்லாமா வேண்டாம் ஒரு கபடி மேட்ச் பார்த்தோம்.
அதன் பிறகு மோடி ஐயா வந்தவுடன் நிச்சயமாக நாம் பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கிறோம், நேர்மையான கட்சியிலிருந்து உழைக்கிறோம் என்பதற்காக உங்களுக்காக பெருந்தொழில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அங்க இருக்கார். கட்சி மாநில வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பெருங்கத்தை பொறுப்பார். அவரை பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி ஓடிட்டே இருக்கும். 26 வயசுல எம்எல்ஏ இல்லையா, 1980 எம்எல்ஏ வெற்றி காலேஜ்ல படிக்கிறார். டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கூப்பிட்டு படிப்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், வரவா ராசிகள் நீ ராசிபுரத்துல போய் 26 வயசு நிற்க வச்சார். 26 வயதிலே ராசிபுரத்தோட எம்எல்ஏ ஆகிறது. எம்ஜிஆர் ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் ஐயாவோடு அரசியல் பயணம் செய்து எம்பியாலாம் இருந்து இன்னைக்கு மோடி ஐயா இந்தியாவுடைய ஆளுமையுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து இந்த பெருங்கோட்டத்துல கஷ்டங்கள் அந்த 3 தொகுதி தினம் சேலத்திலிருந்து தினமும் 3 தொகுதி அவருடைய அரசியல் அனுபவத்திற்கு அற்புதமாக இந்த யாத்திரை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் ஒரு நேரத்தில் நான் மென்டார் என்று கூட சொல்லுவேன் அண்ணன் கேபி ராமலிங்கம் அவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்து இவ்வளவு பேர் இல்லையா பாரதிய ஜனதா கட்சி ஆலமரத்தில் போல் வளர்ந்து பார்த்த சந்தோஷம். அது அப்படியே ஆனந்த கண்ணியோடு பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். இவர் வளர்த்த கட்சி உரம் போட்டது விதை எதிர் போட்டது அந்த விதைகளுக்கு ஆலமரம் இருக்கிறது. சகோதர சகோதரிகளை முன்னிறுத்தின வேலை அவருக்கு தெரியும் ஏங்க மோடி ஐயா இஸ்லாமிய நாடுகள்ல முன்னா பொதுக்கூட்டம் நடந்தா மாநாடு இஸ்லாமிய நாடுகளுடைய எல்லா தலைவர்களுமே மோடியுடைய வருகைக்காக நின்றுகிறார்கள். நான் மோடியுடைய தரத்தை பாரதிய கட்சியுடைய வளர்ச்சி கடுமையாக ஒதுக்கூடிய அண்ணன் வேறு இப்ராஹிம் அவர்கள் மோடி இருக்கிறார். பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர் கட்சியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 35 ஆண்டுகளாக ஒரு சாதாரண தொண்டராக உழைத்து 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 இந்த கட்சியை வளர்த்து வரக்கூடிய அண்ணன் கோபிநாத் அவர்கள் இருக்கிறார். ஒரு அன்பு சகோதரர் அவர்களுக்கு செய்த பரிசு அரசு இல்லை, பெண்களை தொட்டவருக்கெல்லாம் கைதில்லை. பிஜேபி கொடியேற்றுவாராமா எப்பயாவது அமர்பிரசாத் இந்த யாத்திரை நிறுத்தினார். அமர்பிரசாத் ரெட்டி பல அமர்பிரசாத் ரெட்டிகளை யாத்திரைகளை உருவாக்கி இருக்காங்க. நரேந்திரன் அவர்கள் பல நரேந்திர யாத்திரை உருவாக்கிட்டார். ஆனால் பல கஷ்டத்தை பல கஷ்டத்தை பூர்த்தி பிரச்சாரங்களை தனி மனித தாக்குதல் எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய அன்பு சகோதராக இருக்கக்கூடிய அமர்பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்தேன். காவல்துறை நண்பர்களுக்கான பெரிதும் மதிக்கக்கூடிய காவல்துறை நண்பர் ஒரு ஜோடி சொன்னாங்க, கொசூர்ல ஒரு வீட்டுல 100 பவுன் அந்த காணாம போச்சு. சூப்பர். நானும் 100க்கு போன் பண்ணி பாக்குறேன், ஒருத்தர் வரல. அப்ப பக்கத்து வீட்டுக்கார சொன்னாராமா, என்ன ராணி இது கூட தெரியலையா, பிஜேபி கார கொடியேற்றான்னு சொல்லி உடனே வந்துருவாங்க. அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு பிஜேபிக்கார யாரும் கொடியேற்றா எங்க பிடிக்கலாம் என்கிற அளவுக்கு திராவிட அரசு அவர்களை கொண்டு வந்து வீதிகளை அதை பலத்திலே சொல்லியிருக்கேன். தமிழக காவல்துறையுடைய கம்பீரம் திரும்ப வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு உண்மையான விடுதலை 8 மணி நேரம் பணி செய்து தன்னுடைய இல்லத்திற்கு சென்று தன்னுடைய குழந்தையுடைய முகத்திலே சிரிப்பை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய நேர்மைக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு துணி கலங்கத்தை ஏற்படுத்தாமல் காவல்துறையுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான். நம்முடைய ஆட்சியில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரி. மேலே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்டத்துடைய பொதுச்செயலாளர் விஜயகுமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் அவர்கள், மாவட்டத்துடைய துணைத் தலைவர் முருகன் நாகராஜ், சகுந்தலா ராமமூர்த்தி இந்திராணி அவர்கள், மாவட்டத்துடைய செயலாளர் பிரதீப்குமார், பாபு ராஜசேகர், வரலட்சுமி அவர்கள், மாநிலத்துடைய நிர்வாகிகளாக கட்சியுடைய வளர்ச்சியை உழைக்கக்கூடிய மாநில செயற்குழுக்கள் முனிராஜ் அவர்கள், ஒசூர் தொகுதி சட்டமன்ற அழைப்பாளர் ராஜேஷ்குமார் அவர்கள், மாநில துணைத் தலைவர் வர்த்தகத்துறை சுதா நாகராஜன் அவர்கள், மாநில செயலாளர் தொழில்துறை தலைவர் ராமலிங்கம் அவர்கள், மாநில துணைத் தலைவர் அமைப்புச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். நான் வேகமாக சொன்னாலும் கூட
அவர்கள் அனைவரும் நம்முடைய இல்லத்தில் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். மாநில பொதுக்குழு பேசுகிறார்கள் அவர்கள், மாநில துணைத் தலைவர் SN கஸ்தூரி அவர்கள், மாநில செயலாளர் இளைஞர்கள் சகோதரர் கிஷோர் அவர்கள், மாநில செயலர் அண்டை மாநில தமிழ்துறை கருணாநிதி அவர்கள், மாநில செயற்குழு சிறுபான்மையினர் மோசஸ் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய இளைஞர்களுடைய தலைவர் அருமை தம்பி ரமேஷ் சிவா வேலை செய்யக்கூடிய தம்பி, அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இரும்பு மனிதர்களாக இங்கு இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், நாளை நம் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களாக மாற இருக்கக்கூடிய ஒசூர் மாநகர் கிழக்கு மணிகண்டன் அவர்கள், ஒசூர் மாநகர் மேற்கு ரமேஸ்வரன் அவர்கள், ஒசூர் மாநகர் தெற்கு நாகேந்திர அவர்கள், ஒசூர் மாநகர் வடக்கு தங்கராஜ் அவர்கள், ஒசூர் ஒன்றியம் வடக்கு அப்பையர் நாயுடு அவர்கள், ஒசூர் ஒன்றியம் தெற்கு வீரபத்ரப்ப அவர்கள், சூளகிரி ஒன்றியம் மேற்கு அஞ்சப்ப அவர்கள், மாவட்டத்தினுடைய அனைத்து தலைவர்கள் வீரேந்திர அவர்கள், மஞ்சுளா அவர்கள், குமார் அவர்கள், ஓம் அவர்கள் நன்றியை தெரிவித்து, கலைஞர் கருணாநிதி ஐயா ஒரு முறை கேட்டார், எங்கய்யா பிஜேபி இங்கும் அங்கும் இருக்கும். கருணாநிதி ஐயா அவர்களே மேலே இருந்து பாருங்க, எல்லா இடத்திலும் பிஜேபி, எல்லாம் பிஜேபி இருக்கு, பத்தி எல்லாம் பிஜேபி இருக்கு. இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் இன்னைக்கு மோடி ஐயாவின் பட்டம் இருக்கு. மேலும் இருந்து ரசித்துக் கொண்டிருங்கள். தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை நாங்கள் கொடுக்கத்தான் போகின்றோம். ஏழை மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற செய்யத்தான் போகின்றோம். படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரத்தான் போகிறது. ஏழை என்கின்ற ஜாதி நம்முடைய சமகாலத்திலே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருந்த எண்ணம் என் மக்கள் யாத்திரையில ஒவ்வொரு தொகுதியில 150வது சட்டப்பேரவை தொகுதியில பங்கேற்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நமது அன்பார்ந்த வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 hour பக்கம் அண்ணா பேசினுக்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு வழியாக நம்ம வந்து எதிர்பார்த்து இந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. இது மூலிமா நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அண்ணன். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் ஆனால் ஒரு சிலருடைய மனநிலைமை பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் மாற்றணும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரசியலுக்கு வரதுன்ற சாதாரணம் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விமர்சனம், பர்சனல் இஷ்யூ இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கொண்டு வரணுன்றதுக்காக தான். அதேமாதிரி இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலந்துன்னுக்கிறாங்க. காசுக்கோ இருந்து பழக்கத்துக்கோ வந்த கூட்டம் இல்லை, ஏதோ ஒரு மாற்றம்னு தான். இது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம். பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ். ஓகே, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.